ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எங்கே வந்திருக்கோன்னா டிவிஎஸ் நகர், கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம் பக்கத்தில் டிவிஎஸ் நகர் இருக்குது. அங்கே வந்து ரோட்டரி கிளப்லேருந்து இலவச தையல் பயிற்சி அழைச்சிட்டு இருக்காங்க. ரோட்டரி கிளப்போட டிவிஎஸ் நகர் சேர்மேன் இருக்கார், அவரை நம்ம சந்திப்போம். வணக்கம் சார். சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். சார், என்னோடய பேர் பிரேமானந்தன். நாங்கள் வந்து இது வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் மிட் டவுன் ரோட்டரி கம்யூனிட்டி கேர்ஸ் டிவிஎஸ் நகர் ரோட்டரி கிளப்பும் ரோட்டரியோட சமூக நல இயக்கமும் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 17 இயர்ஸாக இதை நாங்கள் பண்ணிகிட்ருக்குறோம் கண்டினியூவாக, ஸ்டாப் இல்லாமல். இந்த ரோட்டரி மிட் டவுன் ரோட்டரி கம்யூனிட்டி மிஷன்ஸ் நஞ்சப்பன் சொல்லி இருந்தார். அவர் மூலிமா இதை வந்து கோவை மேயர் திரு காலனி வெங்கடாசல சார் இருக்கும்போது இதை நாங்கள் தொடங்கி வச்சோம், இந்த பில்டிங்கை கட்டி. இப்போ கண்டினியூவாக எங்களுக்கு போயிட்டுருக்கு. இந்த ரோட்டரி டெய்லரிங் சென்டர் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த 17 இயர்ஸாக கிட்டத்தட்ட ஒரு 3000க்கு மேலே வந்து நாங்கள் வந்து லேடிஸ் வந்து ட்ரெயின் பண்ணி வெளியில் அனுப்பிச்சிருக்கிறோம். இது முற்றிலும் இலவசமாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது. நாங்கள் யார்கிட்டையும் இலவசமாக சொல்கிறதில்ல. பட் வீட்டில் லேடிஸ் வந்து சும்மா இருக்கக்கூடாது. அவங்க துணி அவங்க தைக்கணும், அவங்க குழந்தைங்க துணி அவங்க தைக்கணும், அவங்க ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக வெளியில் வரணும், அவங்க ஒரு உமன்ஸ் என்பவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது தான். நாங்கள் ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டினரியாக நாங்கள் தொடங்கணும். இதுக்கு வந்து ஆட்கள் வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இந்த 17 இயர்ஸாக வந்து எங்களுக்கு வந்து இது வரைக்கும் புக்கிங் நின்றதே கிடையாது. கொரோனா டைமில் கூட ஒரு பேட்சை நாங்கள் நடத்தினோம். நாங்கள் வந்துடுறோம் சார்னு தூரமாக உட்கார வச்சு பண்ணோம். எல்லாருக்குமே பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து இந்த ஃபேஷன் டிசைனை பொறுத்தளவுக்கு இது நான் இன்னொரு குறிப்பிடணும், இது நாங்கள் டெய்லரிங்னே சொல்கிறதில்ல, இது ஒரு ஃபேஷன் டிசைனிங். நாங்கள் கொடுக்குற சர்டிஃபிகேட்டுமே இவங்க ஃபேஷன் டிசைனிங் முடித்தா தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் இதை பேசிக்லேருந்து சொல்லி தர்றோம். கிட்டத்தட்ட ஒரு 20 ஐட்டம் டெய்லரிங்கில் சொல்லி தர்றோம். இப்போ இந்த பேட்சை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3000 பேர் முடித்தவங்க பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இதை வந்து அவங்களுக்கு வந்து வெறும் பேட்ச் முடிச்சுட்டு போனால் மாத்திரம் பத்தாது. அவங்களுக்கு வெளியில் போகும்போது அட்லீஸ்ட் அவங்க ஒரு தொழிலாவோ இல்லை வேறு எதாவோ அவங்க இதை கன்வெர்ட் பண்ணுங்கிறதுக்காக நாங்களே வீட்டிலேருந்து உட்கார்ற மாதிரி அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நாங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்போவும் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய பேர் கடை போட்டிருக்கிறாங்க. அது மூலிமா அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க வீட்டில் அவங்க துணிகளை அவங்களே தைக்கிறாங்க. அதுவே ஒரு மாதம் 2000 அவங்க மிச்சம் பண்ணலாம். இப்போ நம்ம சென்டரில் வந்தவங்க பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழந்தைக்கு பர்த்டேனா கூட அவங்க வந்து யாரும் காசு வைக்கிறது இல்லை, ஒரு ஃப்ராக் தைச்சி கொடுத்துட்றாங்க. அதை வந்து அவங்க வெளியில் போனால் ஒரு 800 1000 வரனா கூட அதை பண்ணிடுறாங்க. அந்தளவுக்கு இங்கே முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு நாங்கள் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். அதே மாதிரி இங்கே முடித்து உண்மையாகவே கடை போடணும், இல்லை அவங்க வீட்டில் மிஷின்ஸ் இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 மிஷின் பக்கம் நாங்கள் ஃப்ரீயாக காஸ்ட்டில் கொடுத்துருக்குறோம். அதில் நிறையா நமக்கு சமூக ஆர்வலர்கள் வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க, ரோட்டரி உதவி செஞ்சுருக்குது. அது போக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 250 300 மிஷின்ஸ் வந்து வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நாங்கள் லோனில் கொடுத்துருக்குறோம். அதுவும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நிறைய பேர் வந்து எங்கள் சென்டரில் வந்து முடித்தவங்களுக்கு நாங்கள் ஏதாவது ஒரு கடை போடணும், தொழில் பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது எங்களுக்கு லோன் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. ஒரு 50 lakhs வந்து நாங்கள் லோன் கொடுத்துருக்குறோம். அது கிட்டத்தட்ட ஒரு 95%. ஏன்னா அந்த லேடிஸுக்கிட்ட அதுதான் ஒன்று, காசை கொடுத்துட்டா கரெக்டாக கட்டிடுறாங்க. அப்போ நம்ம மாதிரி சென்டரில் வந்து 95% வந்து அவங்க திருப்பி ரீபேமெண்ட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு இந்த சென்டர் வந்து போயிட்டுருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து டெய்லி வந்து 3 பேட்சஸாக இதை வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம். காலைல 10:30 to 12, 12 to 1:30, 2 to 3:30. இந்த 3 பேட்ச்லேயும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பேட்சுக்கும் 13 பேர் எடுத்துருக்குறோம். ஒரு 40 பேர் வந்து இந்த பேட்சில் பழகிட்டுருக்காங்க. எங்கள் சென்டரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா டெய்லரிங் ப்ளஸ் எம்ப்ராய்டிங் முடித்ததுக்கப்புறம் இதில் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்க, அவங்களுக்கு உண்மையாகவே இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, கடைசி வரைக்கும் வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களுக்கு நாங்கள் ஆரி ஒர்க் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு தெரியும், ஆரி ஒர்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000 இல்லாமல் ஒரு மினிமம் ஒரு ஸ்டிச்சஸ் சொல்லித்தர மாட்டாங்க. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆரி ஒர்க்கில் 100 ஸ்டிச்சஸ் சொல்லித்தரோம். 100 ஸ்டிச்சஸ் மீன்ஸ் 100 மாடல். 100 மாடலுக்கான ஸ்டிச்சஸை அவங்களுக்கு நாங்கள் ஒரு 3 months வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதில் வந்து அது மிஸ்ஸு, இதுக்கு டெய்லரிங்க்கு தனி மிஸ் இருக்காங்க, எம்ப்ராய்டிங்க்கு தனி மிஸ், ஆரி ஒர்க்குக்கு தனி மிஸ், அப்படி 3 ஆசிரியர்களை போட்டு தான் நாங்கள் இதை நடத்துகிறோம். இந்த பார்த்திங்கன்னா இங்கே வந்து பழகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக நாங்கள் மிஷின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துட்றோம். சர்வீஸ் அப்படி தான், நாங்கள் உடனே ஒரு ரிப்பேர்னால் உடனடியாக அதை செஞ்சு கொடுத்துருவோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்குறத கரெக்டாக 100% கொடுக்கணும். ஏதோ ஃப்ரீனா ஏதோ ஏனா தானே நடத்துகிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடாதுங்கிறதுக்காக இது ரொம்ப பர்ஃபெக்டாக நாங்கள் நடத்துகிறோம். அதனால தான் எந்த விளம்பரமும் இல்லாமல் இவங்களோட ஃபீட்பேக்னால தான் இங்கே வந்து எங்களுக்கு ஆட்கள் வந்து கண்டினியூவாக வந்துட்டுருக்காங்க. ஒரு பேட்சுக்கு குறைஞ்சது ஒரு 100 பேர்னால எழுதி வச்சிடுறாங்க. ஆனால் எடுக்கிறது நாங்கள் 40 பேர் தான். அடுத்த 40 அடுத்த 3 மாதத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த 17 18 வருஷமாக கண்டினியூவாக ஆகிட்டுருக்கு. இப்படி தான் எங்களோட ரன் ஆகுது சார். ஸ்டூடெண்ட்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து வராங்க சார், எங்கேருந்து வரலாம் நம்ம? சார், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா கரும்புத்தாம்பட்டி பொள்ளாச்சியிலேருந்து கூட வந்திருக்கிறாங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட் தான், இந்த ஏரியான்னு தான் கிடையாது. அவங்களுக்கு அந்த டைமுக்குள்ளே வர முடியுமா, வந்து ரிட்டர்ன் போக முடியுமாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் நிறைய பக்கம் வந்து பஸ் பிடிச்சி வந்து இதை வந்து பழகியிருக்காங்க சார்.
தொழில் வாய்ப்புகள்லாம் கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க சார். அது என்ன மாதிரியான தொழில் வாய்ப்புகள்? மிஷின் வாங்கி தரதோட சரிங்களா? இல்லை கடை மாதிரி வச்சு? இல்லை சார், கடை நாங்கள் வச்சு கொடுக்கறதில்ல. இப்போ ஒருத்தவங்க உண்மையாகவே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே வசதி இருக்குது, வசதி இல்லை, படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் எதுவுமே பார்க்குறது கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு வீட்டில் லேடிஸ் சும்மா இருக்கக்கூடாது. அவங்க எதாவது ஏர்ன் பண்ணலாம். எம்எட் முடிச்சிருக்கோம், எம்ஃபில் முடித்தா கூட என்ன உங்களுக்கு தெரியும்னா ஒன்றும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதோ ஒரு லேடிக்கிட்ட போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டாங்கன்னா, நாங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நானே ஃபோனில் கூப்பிடும்போது அப்படி தான். ஆனால் ஒரு தொழில் கற்றுட்டு ஒரு ஃபேஷன் டிசைன் நீங்கள் என்ன முடியும், நான் ஃபேஷன் டிசைன் முடிச்சிருக்குன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இதோட ஃபேஷன்ஸ் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ நாங்கள் நிறைய கம்பெனிஸ்லேருந்து ஆர்டர் எடுத்து கொடுக்குறோம், இல்லை கான்டாக்ட் பண்ணி விட்டுருவோம். இப்போ சில கம்பெனிஸ் தெரியும் போது நீங்கள் இந்த கம்பெனியில் போயிட்டு நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் அப்படின்னு நாங்கள் அந்த ஓனர்கிட்ட பேசிடுவோம். இவங்க அங்கே போய் யார் எடுக்கிறாங்களோ அங்கேருந்து எடுத்துக்கலாம் சார். இது அந்த தொழில் பயிற்சியை வந்து மேலும் விரிவடைகிறதுக்கு முயற்சி இருக்குங்களா? இல்லை சார், இதை பொறுத்தளவுக்கு இப்போ நம்ம வந்து டெய்லரிங், எம்ப்ராய்டிங் கொடுத்துட்றோம். இப்போ அடுத்தது நம்ம ஆரி ஒர்க் முடிச்சிடுறோம். இந்த ஆரி ஒர்க் முடிச்சிட்டாலே கிட்டத்தட்ட இவங்க ஒரு பிஜி முடித்து யூஜி முடித்த இது வந்துடும். உங்களுக்கு யூஜியில் என்ன இருக்குமோ அதோட அட்வான்ஸ் தான் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பண்ண வேண்டியது அவங்களோட ஃபேஷன் தான். அதை பேஸ் பண்ணி அவங்க எப்படி க்ரியேட்டிவாக ஒரு விஷயம் செய்ய முடியுமோ அதை செய்யலாம். அதுக்கு தான் நாங்கள் இங்கே வந்து முடிக்கும்போதே எல்லாத்தையும் ஒரு இண்டிவிஜுவல் ஆல்பம் போடுறோம். ஏன்டா இங்கே ஒரு பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிது எப்படின்னு கேட்கும்போது, நான் ஆல்பம் போட்டதில்ல. அவங்க ஒரு பெரிய ஷூ கம்பெனியில் போய் இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய ஷூ கம்பெனிக்கு வந்து அவங்க ஒரு ஹெச்ஆர் மேனேஜராக போகிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அவங்கள வந்து நீங்கள் நாளைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே போட்டிருக்க ஆல்பம் மாதிரி அவங்க ஷூவில் என்னென்ன மாதிரிலாம் ஆல்பம் வச்சு அவங்க டிசைன் போட்டு கொண்டு போய் கொடுத்தாங்க. அவங்க கொடுத்தானே அவங்க ஒரு 100 பேர் இன்டர்வியூவில் அவங்கள ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, அவங்க இங்கே போட்டிருக்க ஒவ்வொரு லேடிஸ் வந்து நாங்கள் இங்கே பார்க்க தான் லேடிஸ் ஈஸியாக இருக்காங்க. பட் ஒவ்வொருத்தவங்க மைண்ட்லேயும் ஒரு க்ரியேட்டிவ்ஸ் இருக்குது. அதனால் அந்த ஆல்பத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இங்கே இருக்கிற எந்த ஆல்பமும் ஒரு ஆல்பத்தோடு ஒத்து போகாது. எல்லாமே அவங்க க்ரியேட்டிவாக லேடிஸ் நிச்சயமாக அதனால் முடியுங்கிறதுக்காக தான் நாங்கள் இண்டிவிஜுவல் ஆல்பம் போட சொல்கிறோம். ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மாதிரி இருக்குது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தான் சார். ஏன்டா அவங்க இப்போ நாளைக்கு போய்ட்டு ஒரு வேலையை நான் டெய்லரிங் கற்றுருக்கிறேன், எனக்கு இதெல்லாம் தெரியும்னா வாயில் தான் சொல்ல முடியும். இதை எடுத்து போடும்போது இல்லை அவங்க வீட்டிலேயே வந்து ஹஸ்பண்டுக்கிட்டேயோ இல்லை மாமியார்கிட்டையோ அம்மாக்கிட்டேயோ நான் இதை முடிச்சிருக்கேன்னு இந்த ஆல்பத்தை காக்கும்போது, ஓ நம்ம பொண்ணு தான் முடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய அவங்களுக்கும் சந்தோஷம், பார்க்குறவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. சரிங்க சார். நம்மளோட கான்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் சார், இது வந்து டிவிஎஸ் நகர் தடாங் ரோடு, டிவிஎஸ் நகரில் இருக்குது சார். ராஜலட்சுமி காலனிங்கிற பகுதியில் இருக்குது. இதுக்கு வரணும்னா டிவிஎஸ் நகர் பஸ் ஸ்டாண்டை தாண்டினோன்னு ஒரு சிட்டி யூனியன் பேங்க் இருக்கும். அது தொட்ட ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா இபி ஆஃபீஸ் இருக்கும். அது பக்கத்தில் ரோட்ரி மிட் டவுன் ரோட்ரி கம்யூனிட்டி டிவிஎஸ் நகர்னு ஒரு சென்டர் இருக்கும். அங்கே தான் இதை நடத்துகிறோம் சார். நீங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வரனா 11 பிடிச்சாலே வந்துடலாம். மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான் இருக்குது இது உங்களுக்கு. மேலும் உங்களோட சேவைகள் தொடர வாழ்த்து. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். நீங்கள் இங்கே என்ன இருக்கீங்க சார்? நான் வந்து இங்கே டெய்லரிங் ட்ரைனராக இருக்கேன். எத்தனை ஆண்டுகளாக இருக்கீங்க? நான் கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் நான் இங்கே ஒர்க் எந்த பண்ணிட்டு இருக்கேன். மாதிரியான பயிற்சிகள்லாம் கொடுத்துட்டு? நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இவங்க இங்கே முடிச்சுட்டு வெளியே போகும்போது ஒரு கடை வச்சு ரன் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அது எல்லாமே நம்ம இங்கே டீச் பண்ணுறோம். இந்த சார் வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. ஆமாங்க சார். அது என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், என்னென்ன ட்ரைனிங்ஸ்? சார், இங்கே வந்து நம்ம பார்த்திங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்றோம். அதாவது விமென்ஸ்க்கு வேண்டிய கார்மெண்ட்ஸ் என்னென்ன நம்ம டிசைன் பண்ண முடியுமோ, என்னென்ன இருக்கோ அப் டு டேட் ட்ரெண்டில் இருக்கிற மாடல்ஸ் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இங்கே டீச் பண்ணிகிட்ருக்கோம். வித் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஆல்பம் வந்து ஒரு நம்ம ப்ராஜெக்ட் கொடுக்குறோம். எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து நம்ம முடிச்சு போகும்போது வந்து அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம இவங்க வந்து அதாவது ட்ரைனிங் முடிச்சுட்டு போயிட்டு அவங்க டைரெக்டாக டெய்லரிங்கோ, ஆரியோ, எம்ப்ராய்டரியோ தொழில் தொடங்கி நம்ம பண்ணுற அளவுக்கு நம்ம இங்கே வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம். நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்குற சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட்டில் லோன் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குங்க சார். அது போக நம்ம சார் சொன்ன மாதிரி நம்ம இங்கே நம்ம வந்து சுய தொழில் அவங்க தொடங்குறதுக்கு ரோட்டரி மூலிமா நம்ம லோன் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது போக வெளியே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அவங்க வீட்டில் தொடங்குறதுக்கும் நம்மளால ஹெல்ப் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம இது ஃபினான்ஷியலாகவும் நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களோட பேர் மேம்? என் பேர் வினோதினி. சரிங்க மேடம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார்.